Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாவீது சூழ்ச்சிக்காரனாக மாறுகிறான். தாவீது காம வெறியனாக மாறுகிறான். தாவீது விபச்சாரமாக மாறுகின்றான். தாவீது கொலை செய்கின்றான். தாவீது கெட்ட திட்டங்கள் வகிக்கின்றான். இந்த 5 பாயிண்டும் தாவீது செய்த பாவம். இந்த ஒரு இடத்துல செஞ்ச பாவம். மற்றவனுடைய மனைவியை பார்ப்பது பாவம், அவளை அழைப்பது பாவம், அவளோடு படுப்பது பாவம், அவளோடு பேசுவது பாவம், அவள் சொன்ன வார்த்தைக்கு கணவனை கொல்லுவது பாவம், அதற்கு திட்டம் வகிப்பது பாவம். அப்ப ஒரு சின்ன காம எண்ணம் பொய் சொல்ல வைக்குது, சூழ்ச்சி செய்ய வைக்குது, கொலை செய்ய வைக்குது, விபச்சாரம் செய்ய வைக்குது, பொய் சொல்ல வைக்குது. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காம எண்ணத்திற்காக தான் எல்லாம் ஓடுறான். கோடி கோடியா சம்பாரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும். தாய்லாந்து போய் சந்தோஷமா இருக்கணும், கிளப்புக்கு போய் சந்தோஷமா இருக்கணும், போதை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவன் மனைவிய உத்தார பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், பைக்ல போகும்போது அங்கேயும் சுத்தி பார்த்துக்கிட்டே போகணும் என்ற பல எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதைதான் தாவீது செய்தான். இந்த பாவம் அவனை தண்டிக்க ஒரு காரணமாக மாறுகிறது. தேவன் சொல்லுகிறார், இந்த பாவத்தை விட்டு இறையாட்சியை நீ பற்றிக்கொள். உலகத்துல தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். விதைய பாருடா, அது எப்படி முளைக்குது, உயிர் வருது, அது அப்படியே வளருது, அது கிளைய விடுது, அது பழங்களை காய்க்குது. எவ்வளவு அதிசயம். ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி சூத்ததான் பார்த்துட்டு இருப்பான். உலகத்துல எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எங்கடா சுத்தலான்னு பார்ப்பான். எந்த பார்க்குக்கு போலாம், எந்த ஹோட்டலுக்கு போலாம். இதுதான் மூலக்கட்டத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதன். பொண்டாட்டிட்ட போய் சொல்லிட்டு, புருஷன்ட்ட போய் சொல்லிட்டு, ரெண்டும் குடும்பம் நடத்தும் வீட்டுல. தெய்வ பிள்ளைகளே, உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? கடவுள் சொல்லுகிறார், கடுகை எடுத்துக்கொள், அது வளர்ந்து அப்படியே பெரிய செடியாக கொடியாக மாறி அதற்குள்ளாய் வானத்து பறவைகள், வானத்து பட்சிகள் எல்லாம் என்ன செய்யுது, போய் அங்க குடிகொள்ளுது. அப்ப தேவன் அதை வளர்க்கிறார். தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதம். கடலை பார், எவ்வளவு பெருசு. நம்ம எல்லாம் பொடுசு. பூமி எவ்வளவு ஆழமுடையவை. அந்த பூமிக்குள்ள தண்ணீர் எப்படி வருது, சுத்த தண்ணி எப்படி வருது, வானத்திலிருந்து மழை பொழியுது, திரும்பி அந்த தண்ணி உள்ள போயிடுது. இதெல்லாம் ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா? இல்ல, யாரோ ஆபரேட் பண்றாங்க, எங்கிருந்தோ ஆபரேட் பண்றாங்க. அப்ப தெய்வ பிள்ளைகளே, முதல் வாசகத்துல காம எண்ணங்கள் படைத்த மனிதன் ஒருத்தன். 2வது வாசகத்துல நீ கடவுளை உணரு, கடவுள் செய்கிற அற்புத காரியங்களை உணரு. இப்ப நீ பக்கத்திலேயே இந்த கிளாஸோ இல்ல இந்த ஒரு துணியோ எப்படி உருவானது என்றால், இதற்கெல்லாம் மூல காரணம் ஆண்டவர் கொடுத்தது, மூல பொருள் ஆண்டவர் கொடுத்தது. அப்ப ஆண்டவர் கொடுத்த பொருள் இங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் இங்க இருக்கிறார் அல்லவா? நீ பொருளை தான் பார்க்கிற, அதை படைத்த தேவனை பார்ப்பதில்லை. எல்லாத்துக்கும் மூல பொருள் ஒன்று இருக்கிறது தெய்வ பிள்ளைகள். அந்த மூல பொருள் தான் தேவன். அப்ப இந்த தேவன் மூலப்பொருளாக, அச்சாரமாக, ஆணி வேறாக உனக்குள்ளா இருப்பதை எது கெடுக்குது என்றால் உன் காம எண்ணங்கள் தான் கெடுக்கிறது. மனுஷனை வேற எதுவுமே, அவனுக்கு பண ஆசையா, இந்த ஆசையா, அந்த ஆசையா. பணம் ஆசை வரதுக்கு காரணமே காம ஆசை தான். சொத்து ஆசை வரதுக்கு காரணமே காம ஆசை தான். உன் மைண்ட் அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே நீ உன்னையே காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான். வேற எதுக்கு மனுஷன் ஓடுறது இல்ல தெய்வ பிள்ளைகளே. வீட்லயே கடந்தா காசு வராதும்ப, காசு வரதுக்கு வேலைக்கு போவேன், அங்க 2 பேர்த்த சைட் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன், அங்க யார்ட்டையாவது பேசலாம், போன்ல மொக்க போடலாம். இதுதான்
தெய்வ பிள்ளைகளே, அது தாவீது வாழ்க்கையில அவன் பக்தி உள்ளவன் தான், ராஜா தான். அவன் வாழ்க்கையிலே அப்படி நடந்துச்சுன்னா, இல்ல நான் பரிசுத்தேன், நான் அதெல்லாம் செய்யறது இல்ல, ஐயோ அதெல்லாம் நீ செஞ்சிருப்ப, நீ பெரிய யோகியம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாம்சத்துக்குள்ளாய் வருகிற ஒரு ஃபீலிங். அதை தாண்டி 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 நம்ம வந்துடணும். ஆண்டவரை பற்றிக்கொள், ஆண்டவரை உணரு, அவர் இந்த இடத்துல பிரசன்னமா இருக்கிறார் என்பதை உணரணும். அவர்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை, அவர்தான் ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை உணரணும். நீ உடலை பார்க்கிற, உன்னுடைய அறிவை பார்க்கிற, அறிவை தாண்டி நீ ஒரு படி மேல போகணும். ஆண்டவரை உணர்வாய். தெய்வ பிள்ளைகளே, செங்கலே இல்லாம இருந்தோம், வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன தோடு இல்லாம இருந்தோம், ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை பவுனை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவரை அதிகமாக உணர உணர உணர, சாதாரண மனுஷனா இருந்தவர் உனக்கே அவ்வளவு கொடுத்திருக்கிறார்னா, நீ இறை மகனாக மாறும் பொழுது எவ்வளவு அள்ளி கொடுப்பார். இறைவனை உணரும் பொழுது எவ்வளவு அள்ளி கொடுப்பார். பிரபஞ்ச சக்திகள் அனைத்து உன்னை நாடி தேடி ஓடி வரும். சின்ன ஒரு ஜபத்துக்கே இவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்றால், நீ அவராக மாறும் பொழுது, தேவனாக மாறும் பொழுது, தேவனை உணரும் பொழுது, அந்த பரலோக சக்தியை உணரும் பொழுது, அவர் இன்னும் எவ்வளவு அற்புதங்களை செய்வார் என்பதை நீ நிச்சயமா உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்பதான் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அவரை உணர வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை உணர வேண்டும். அப்ப தெய்வ ஞானம் நமக்கு வரும். நீ வெற்றி விடுவாய். உன்னுடைய காலங்கள் அனைத்தும் பசுமையாக இருக்கும், செம்மையா இருக்கும், பொன்னாக இருக்கும், வாழ்வாக இருக்கும். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும்,
நரம்பு வலிக்கும். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.